அவர் கூட வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் வந்து அவரை வரவழைச்சிருந்தோம். அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தார். அந்த விழாவுக்கு நான் கூட போய் பார்த்து அழகாக நான் பேசினேன். அவரும் அழகாக பேசினார். தி பானர்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில படம் கூட அவர் எடுத்திருக்காரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு நிறைய படம் எலிசா டங்கன் வந்து இது பண்ணார். எம்ஜிஆர் சிஎம் ஆனவன கூட அவர் வந்து வாழ்த்துக்களை சொன்னார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் புரூக்ளின் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட எலிசா டங்கன் அங்கே போய் அவரை தான் எம்ஜிஆர் முதல்ல அறிமுகப்படுத்துனது இவர் தான். அதனால் வந்து அங்கே போய் கூட அவருடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் அவர் சொல்லிட்டு வந்தது மாதிரி இங்கே சென்னையில் எல்லாத்தையும் பேசினார். இப்போது ட்ராக் அண்ட் ட்ராலி, கிரெயினு, இந்த பேந்தர், லாங் ஷாட்டு, மிட் ஷாட்டு, மிட் லாங் ஷாட்டு, இந்த ஜூம் ஃப்ரண்ட்டு, ஜூம் பேக்கு, இது எல்லாமே அறிமுகப்படுத்துனது எலிசா டங்கன் தான். அவருடைய சிறப்பான ஒரு காவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே மெய் சிரிக்கிற மாதிரி படம் பொன்முடி. இது பார்த்தீங்கன்னா அழகில் ஓய்தில் பாரதி ராஜா பண்ணார். அதே பேட்டர்னில் அன்றைக்கே லவ் சப்ஜெக்டாக எடுத்துட்டார். பிரமாதமாக பண்ணியிருந்தார் எலிசா டங்கன். ஆனால் அவர் தான் எம்ஜிஆரை அறிமுகப்படுத்தினார். இப்படி இவர் வாழ்ந்தவர்கள் எல்லாத்த பற்றியும், தமிழ் சினிமாவை வாழ வச்ச எல்லாத்த பற்றியும் இந்த சினிமா வந்து எடுத்திருக்காங்க. தமிழையும் வாழ வச்சுருக்காங்க. அந்த புஸ்தகத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த புஸ்தகம் ஃபிலிம் சேம்பரில் நிறைய விற்பனை ஆச்சு. முத நாளே தங்கர்பச்சன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எக்கச்சக்கமான புஸ்தகம் விற்றுது. அவ்வளோ தூரம் அந்த புஸ்தகம் நான் ரொம்ப எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து நீ நிறையா எழுது, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னார். நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வந்தேன். நிறைய எழுதி இப்போது கடைசியில் பார்க்க போனால் நான் வந்து இப்போது தங்கர்பச்சன் கைராசி ஆரம்பித்து வச்சு இப்போ 20 நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன். இந்த பாருங்கள், இது எல்லாமே நான் எழுதின நூல்கள் தான். இப்போது அந்த அழைப்புதல், இந்த பாருங்கள், அந்த அழைப்புதலே தான். அழைப்புதல் இப்போது இவ்வளோ தூரம் எனக்காக கஷ்டப்பட்டார். இது மட்டும் இல்லை, சோத்தில் அவர் வந்து அவரே ஓட்டுறது கூடலாம் இருந்திருக்காரு. அவருடைய அசிஸ்டண்ட் அன்றைக்கி ராஜ்குமார்னு ஒரு கேமராமேனு, இப்போ கேமராமேன் ஆகிட்டார். பிரசாத் ஸ்டுடியோவில் அவர் வந்து இப்போ வந்து படிக்கிற மாணவர்களுக்கு கேமரானா என்னன்னு லெசன் கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி கருப்பையான்னு ஒரு டைரக்டர், சிம்மாசம் அப்படிங்கிற படத்துக்கு அவர் தான் கேமராமேன் கருப்பையா. இந்த மாதிரி நிறைய பேர், செங்குட்டுவன், அவங்கெல்லாம் வந்து மவுண்ட் ரோட்டில் போஸ்ட் ஓட்டினாங்க, எனக்காக ஓட்டினாங்க. அதை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. சரி, இந்த தங்கர்பச்சன் அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டுறது, பெரிய ஸ்டார் எல்லாத்தையும், இந்த சொன்ன எல்லா நடிகர்களையும் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஒவ்வொருத்தர்கிட்ட எத்தனை நாள் கெஞ்சி கூத்தாடி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பார். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தார், என்னை சிறப்பித்தார். எல்லாத்தையும் முறையோடு என்னை அறிமுகப்படுத்தினார். இவர் நல்ல எழுத்தாளர், மிக பெரும் டைரக்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. மேடையில் இருக்கிற அத்தனை நடிகர்களும் எனக்கு கை கொடுத்தாங்க. என் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ உதவி செஞ்ச அந்த தங்கர்பச்சன் அவர்கள் ஒரு சுரும்பால் கூட என்கிட்ட அவர் எந்த உதவியும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நான் ரேடியோவில் பேட்டி கொடுத்தேன், டிவியில் பேட்டி கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஆனந்தவிகடன் இதில் பேட்டி, குமுதம், முத்தாரம், மன்னத்திரை, சினிமா எக்ஸ்பிரஸ்ஸு, தந்தி அப்படின்னு என்னை பற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மூல காரணம் அண்ணன் திரு தங்கர்பச்சன் அவர்களை இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவர் நிச்சயமாக நல்லவர், எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். எனக்கு மட்டும் இல்லை, இப்போது ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் ஈக்காடுத்தங்கள வீட்டுக்கு வந்தால் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள்லாம் நிறைய பேர் வந்துடுவாங்க. வந்து ஐயா நான் நல்லா படிப்பேன், எனக்கு அப்பா இல்லை அல்லது அம்மா இல்லை, பொருளாதாரம் இல்லைம்பாங்க. அவரால் நான் உதவி. சரி, இலங்கை தமிழர்களுக்கு எவ்வளோ பேருக்கு உதவி. அவர் தங்க வச்சு சாப்பாடெல்லாம் போட்டிருக்காரு. இதெல்லாம் நான் கண்ணார பார்த்தேன். இந்த பழனி, இந்த கடலூர் தொகுதி, கடலூர்
பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தங்கர்பச்சன் அவர்கள் வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையும் வெற்றி அடைய செய்வார் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்களே, நீங்கள் எல்லாரும் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் திரு தங்கர்பச்சன் அவர்களை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் உங்கள் கால் பாதங்களை தொட்டு கெஞ்சி அல்ல கொஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வரிசைக்கு ராமச்சந்திரன். நன்றி, வணக்கம்.